வீடுகளிலே காணப்படுகிற சூனியங்கள், வீடுகளிலே காணப்படுகிற மாந்திரீகங்கள், வீடுகளிலே காணப்படுகிற ஓதி எறியப்பட்ட சுடலை சாம்பல்கள், வீடுகளுக்குள்ளாக தாக்கப்பட்ட, வீடுகளுக்குள்ளாக நல்லா இருக்கக்கூடாது என்று, நல்லா இருக்கக்கூடாது, சாக வேண்டும் என்று, மரணிக்க வேண்டும் என்று ஓதி ஓதி கொண்டு வந்து ஏதோ ஒரு செத்தைக்குள்ளே, ஏதோ வீட்டுக்குள்ளே பூத்தப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கிற சூனியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியில வருவதாக. கணவனை குழப்புகிற, அடிக்கடி கணவனை குழப்புகிற சண்டையின் ஆவியே, சண்டையின் ஆவியே, வாக்குவாதத்தின் ஆவியே, குடும்ப பிரிவினையின் ஆவியே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன் வல்லமை உண்டாகிறேன். பிழையான தொடர்புகளை ஏற்படுத்தி விடுகிற அநேகர் எங்களுக்கு தொலைபேசி மூலமாக, ஐயோ என் கணவன் இப்படி போய்விட்டார், என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போயிருக்கிறேன், அடுத்த ஸ்டெப் மரணித்து விடலாம். இன்னும் ஒரு பிள்ளை இருந்தாலும் இயேசு நல்லவர், எனக்காக ஜெபியுங்கள். என்ன மகளே என்று கேட்டேன். 3 ஆண்டுகள் குடும்பம் பிரிந்து. எத்தனை வயது என்று கேட்டேன். எனக்கு இப்பதான் 27 வயது. பாருங்கள், சத்துருவானவனுடைய வேலை. அப்படியே ஜெபிக்கலாம். குடும்பத்தை பிரிக்கிற ஆவியே, கணவனுடைய மனதை திசை திருப்பி வேறு வேறு தொடர்புகளை ஏற்படுத்தி விடுகிற பொல்லாதவனே, உன் வல்லமை உண்டாகிறேன். குடியின் நிமித்தம், போதை வஸ்தின் நிமித்தம், சாராயத்தின் நிமித்தம் குடும்பங்களை பிரிக்கிற ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உன் வல்லமை உண்டாகிறேன். சந்தேகத்தின் ஆவியே, வீடுகளுக்குள்ள இருக்கிற சந்தேகம், மனைவிக்குள்ள இருக்கிற சந்தேகம், கணவனுக்குள்ள இருக்கிற சந்தேகம், இது நிமித்தம் தங்கள் வாழ்க்கை ஊசலாடுகிறது. எப்படியாவது அழிக்கலாம், எப்படியாவது தூக்குக்கு கொண்டு போகலாம், எப்படியாவது மரண வாசலை காண்பிக்கலாம் என்று எத்தனிக்கிற முயற்சி பண்ணுகிற சந்தேகத்தின் ஆவியே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதோ விடுதலை, ஓடிப்போண்டு கடலை கொடுக்கிறேன். அடக்க முடியாத கோபம், தகப்பன் மாருக்குள்ளே வருகிற வாக்குவாதம் அபிஷேகத்தை கெடுக்கும். நீ இன்றைக்கு பெற்றுக்கொண்ட அபிஷேகம், நீங்கள் வாக்குவாதப்படுகிற பொழுது அந்த அபிஷேகம் கெடுபட்டு அது உங்களை விட்டு விலகிவிடும். ஆகையினால சத்துரு மெதுவாக நுழைந்து வாக்குவாதப்பட வைத்து அபிஷேகத்தை கெடுக்கிறான். இந்த காலை வேளையிலே அடக்க முடியாத கோபத்தின் நிமித்தம் ஏற்படுகிற வாக்குவாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த தகப்பனை விட்டு, அந்த தாயை விட்டு, அந்த தம்பியை விட்டு அகன்று போ. அடக்க முடியாத கோபம் வந்ததும் தூக்கு போடலாம், சாகலாம், மறிக்கலாம் என்று வாயினாலே உச்சரிக்க பண்ணுகிற சத்துருவே, இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். உனக்கு இடமில்லை. அடிதடி சண்டை, தன் கரத்தை கொண்டு தாக்குவது, தன்னைத்தானே தாக்குற ஆவியே, லேகியோனின் ஆவியே, தன்னைத்தானே தாக்கிக் கொண்டிருந்த லேகியோனின் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உன் வல்லமையை உண்டாகிறேன். ரத்தம் பார்க்க வேண்டும், எப்படியாவது ரத்தம் காண வேண்டும் என்று விரும்புகிற சுடல காவண்ணா, சுடல பையனா, ரத்தம் தான் உனக்கு. இந்த ரத்தம் இயேசுவின் ரத்தம். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தை உனக்கு தருகிறேன். பொல்லாத ஆவியே, பொடி, உனக்கு இடம் இல்லை. ரத்தம் கேட்கிற ஆவியே, விபத்து மரணம், எப்படியாவது விபத்திலே தள்ளலாம். ரத்தம் சிந்த தீவிரிக்கிற ஆவியே, விபத்து மரண ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உன் வல்லமையை உண்டாகிறேன்.
இடமில்லை. சகோதரியே, நீ அங்கே இருந்து கேட்டாலும் உன் கணவனை ஒப்புக்கொடு, இந்த வேளையிலே ஒப்புக்கொடு. இயேசு உன் ஜெபத்தை கேட்பார். இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், விட முடியாத பாவமா, அல்லது குடும்பத்துல பிரச்சனையா, அல்லது தேவைகளா, அல்லது நோயா, அல்லது பலவீனங்களா, அல்லது ஏதோ பிரச்சனைகளா, பொருளாதார சிக்கலா, எதுவா இருந்தாலும் இந்த ஜெபத்தை நீங்கள் எந்த இடத்திலே, எந்த நாட்டிலே, எந்த மூலையில இருந்து கேட்கிறீர்களோ உடனடியாக முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்துங்கள். இதோ வானம் தரப்படுகிறது. தேவ வல்லமை நீ இருக்கிற இடத்திலே இறங்கி வருகிறது. அந்த கயிறு, அந்த சங்கிலி முறிகிறதை பார்க்கிறேன். அந்த சங்கிலி உடைகிறதை பார்க்கிறேன். அந்த சங்கிலி பற்றுகிறதை, சாம்பலாகுகிறதை பார்க்கிறேன். எப்படி ஐயா சாம்பலாகும் சங்கிலி? ஓ, என் தேவனுடைய நெருப்பு, தேவனிடத்தில் இருக்கிற நெருப்பு, அது இரும்பையே கரைக்கும். ஹalleluya, 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 ஹalleluya. கடன் தொல்லையிலே வைத்திருக்கிற பொல்லாதவனே, அந்த கடன் தொல்லையை ஏற்படுத்தி எப்படியாவது சாகு என்று சொல்லி பேசுகிறாய். இயேசுவின் நாமத்தினாலே கடன் தொல்லை ஏற்படுத்தியவனே, கடன் உன் பெயர். கடன் தொல்லைகள் அது எத்தனை ரூபாய் லட்சக்கணக்காக இருந்தாலும், அது எத்தனை லட்சம் ரூபாயா இருந்தாலும், இயேசுவின் நாமத்தினாலே கடன், இந்த ஜெபம் போய்கொண்டிருக்கிற அந்த சகோதரி வாழ்க்கையில, அந்த சகோதரன் வாழ்க்கையில இருக்கிறதான அந்த கடன் தொல்லை மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். கண்ணுல பிரச்சனை, கண்ணுல கை வைங்க. சபைக்குள்ள இருக்கிறவங்க மற்றும் இத வெளியில கேட்கிறவங்க, கையில பிரச்சனை, எந்த கையில பிரச்சனை இருக்குதோ அடுத்த கைய முடியாமல் இருக்கிற கரத்திலே வையுங்கள். வயிற்றில பிரச்சனை, கால்ல பிரச்சனை, முதுகுல பிரச்சனை, தலையில, வாயில, தொண்டையில, காதுல, உங்க அவயவங்கள்ல எந்த இடத்த நோய் இருந்தாலும், டாக்டர் ஒருவேளை சொல்லி இருக்கலாம், முடியாதம்மா, ஒரு பிரச்சனையுமே இல்ல. பெரிய டாக்டர் சொல்லலையே, பெரிய டாக்டர் நோய்களை சுகமாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் குணப்படுத்துவார். நாங்க பெரிய டாக்டர்கிட்ட வந்திருக்கிறோம். இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். எந்த இடத்துல நோய் இருந்தாலும், நீங்க இருக்கிற இடத்துல எந்த இடத்துல இருந்தாலும் கரத்தை வையுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது இந்த சகோதரன் சகோதரி எந்த இடத்திலே தன் சரீரத்திலே கை வைத்து கொண்டு ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு பிசாசானு வைத்துகிற கட்டிகள், கேன்சர் வியாதிகள், பிளட் கேன்சர்கள், காது, இன்னுமாக மூக்கு வலி, இன்னுமாக தொண்டை பிரச்சனை, வாய் பிரச்சனை, நாக்கு பிரச்சனை, ஆண்டவரே மூளை சம்பந்தப்பட்ட காரியங்கள், முதுகு தண்டு பிரச்சனை, வயிறு பிரச்சனை, செமிபாடு பிரச்சனை, இன்னுமாக ஆண்டவர் சிறுநீரக அறைகள், மலம் கழிக்கிற அறைகள், ஆண்டவரே அந்த வாசல்கள், அது எந்த இடத்துல எந்த நோய்கள், எந்த பிரச்சனை இருந்தாலும் நடக்க முடியாதபடி கால்ல சுளுக்குகள் எல்லாம், மூட்டுக்கள் வழியாக சுளுக்கு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமையை அந்த இடத்துக்கு அனுப்புகிறேன். ஒரு தேவனுடைய வெளிச்சம், இயேசுவின் வல்லமை அந்த இடத்திலே அமருவதாக. ஹalleluya, ஹalleluya. மனதை குழப்புகிற ஆவியே, நீ இருப்பதை விட செத்துவிடு, உனக்கென்று யாருமே இல்லை, உன்னை எல்லாரும் வெறுத்து விட்டார்கள் என்று மனதிலே பேசி, ஓ எஸ், மரண பாதையை காண்பிக்கிற, தூக்கு கைத்தை காண்பிக்கிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் நீ மனதிலே பேச முடியாது, உணர்ச்சிகளை பிடிக்க முடியாது, உன் வல்லமையை உண்டாகிறேன். இடமில்லை. ஹalleluya. தேவகுமாரனின் ரத்தம், நமக்காக அடிக்கப்பட்ட ஒரே பேரான குமாரனின் ரத்தம், விடுவிக்கிற ரத்தம் எங்க மேல இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க மேல தெளிக்கப்படுவதாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரே ஏமாற்றம் எதிர்பார்க்கிறேன், ஆனா கிடைக்குது இல்ல, வரும் என்று சொல்றாங்க, வந்து சேர்றது போல தெரியுது இல்ல, ஏமாற்றமா இருக்குது ஐயா, ஏமாற்றம். நினைத்த காரியம் கையில வந்து கிடைக்கட்டும்,
வாசல்கள் திறப்படுகிறது மகளே, மகனே திறப்படுகிறது. பண வாசல்கள் திறப்படுகிறது. இனி அதை சத்துரு அடைக்க முடியாது. உன் ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறப்படுகிறது. இனி சத்துரு அதை அடைக்க முடியாது. இனி டைரக்டாக அது உங்க கையில வந்து சேரும் வரை தூதர்கள் உங்களுக்காக வேலை செய்ய போகிறார்கள். இதோ அற்புதம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். வாழ்க்கை பிரச்சனை, ஐயோ எனக்கு வாழ்க்கை ஒன்று தேவை, எனக்கு வாழ்க்கை சரி வருது இல்லை, எதை பார்த்தாலும் ஃபெயில் ஆகுது, பிரச்சனை ஆகுது, தோல்வி தோல்வி. அந்த மகன் வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிறதான அந்த வாழ்க்கை துணையை ஏற்படுத்துவீராக. கர்த்தர் கொண்டு கொடுங்க. சீக்கிரத்துல திருமணம் நடக்கட்டும். அதே போல ஐயோ அநேக ஆண்டுகள் திருமணமாகி பிள்ளை இல்லை, என் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது, என் கணவனுக்கு பிரச்சனை அல்லது எனக்கு பிரச்சனை, மனைவியாகிய எனக்கு பிரச்சனை, ஐயோ வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது ஜெபிக்கிறேன். உங்க வயிற்றுல கை வைங்க. கர்ப்ப தடை, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற ஆவியே, அந்த கர்ப்ப பையை சுற்றி பிடித்திருக்கிற அந்த கர்ப்ப பைக்குள்ளாக ஒளிகிற பாம்புகள், தடை பண்ணுகிற ஆவி, அதை அழிக்கிற ஆவி, பிசாசுகள், சத்துருக்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்ப்பம் திறப்படுவதாக. ஃபயரோடு திறப்படட்டும், திறப்படட்டும். உண்டாகிறேன். அந்த கர்ப்பத்துக்குள்ளே காணப்படுகிற இருள், அந்த கர்ப்பத்துக்குள்ளே காணப்படுகிற இருள் விலகட்டும், விலகட்டும். ஆண்டவரே, ஒரு சில நாட்கள்ல இந்த பிள்ளைகள் நல்ல செய்தி கேட்டு சீக்கிரமாக எங்களை தொடர்பு கொண்டு, தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அந்த சாட்சியை பகிர்ந்து கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. கர்ப்ப தடை நீங்கி ஆண்டவரே உம்முடைய பரத்திலே இருந்து கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம், பிள்ளை பாக்கியம் அந்த மகளுக்கு உண்டாகட்டும். எந்த இடத்திலே அவமானப்பட்டு மாமியினால், மாமாவினால், சொந்தங்களினால் மலடு என்கிறதான பெயரை கேட்டு கேட்டு கண்ணீரோடு மூளைக்குள்ள இருந்து, வீட்டுக்குள்ள இருந்து அழுது அழுது ஐயோ புலம்பிக் கொண்டிருக்கிற அந்த சகோதரி, அவமானம் சீக்கிரத்துல ஒரு உற்பவ காலத்தை கர்த்தர் ரெபேக்காள் வாழ்க்கையிலே, சாராள் வாழ்க்கையிலே வைத்திருந்தது போல கர்த்தர் அந்த மகளுக்கு நிறைவேற்றுவீராக. நிறைவேற்றும் ஆண்டவரே, நிறைவேற்றுங்க. கர்த்தர் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நீ அவமானப்பட்டது காணும், அவமானப்பட்டது காணும். இன்னுமாக திருமணத்திற்காக ஜெபிக்கிறவர்கள், அந்த திருமணத்தை நடத்த பணம் தேவை. ஐயோ அவமானமா இருக்கிறதை, என்னுடைய வர இருக்கிற மணமகன், அந்த குடும்பத்தாரன் என்ன நினைப்பார்கள், அல்லது மகள் குடும்பம் என்ன நினைப்பார்கள், பணம் இல்லையே. ஆண்டவரே வழி வாசல்களை திறப்பீராக. உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ வழிகளை திறந்து அந்த திருமணம் அழகாய் நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. அபிஷேகம், 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 அபிஷேகம். மறுபடியுமாக வெளிநாட்டில் நீங்க இருந்தாலும் சபைக்குள்ள இப்பொழுது இருக்கிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்துங்கள். நீங்க இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்துங்கள். ஒப்பு கொடுப்போம். என்னுடைய எல்லைகள் விருத்தி அடையட்டும், என் வீடு பாதுகாப்போடு ஆசீர்வதிக்கப்படட்டும், என் மகனை, என் மகளை, என்னை, உங்க பேரை சொல்லுங்க. நீங்க எங்க இருந்தாலும் உங்க பேரை சொல்லுங்க. இன்ன பேருடைய என்னை அழிக்கவும் தாக்கவும் நோயிலே தள்ளவும் வகை தேடுகிற பொல்லாதாவி இயேசுவின் நாமத்தினாலே உன்னை கட்டிந்து கொள்ளுகிறேன். அடுத்ததாக கர்த்தர் நினைவு கொண்டு வருகிறார். செத்தவர்களை போல, மரித்து போனவர்களை போல தேடி வருகிற, அது ஒரு அம்மம்மாவாய் அல்லது அப்பம்மா அல்லது அதுக்கு முந்தின சந்ததி, ஏதோ ஒரு முறை அண்ணனாயிருக்கட்டும் அல்லது அப்பாவாயிருக்கட்டும் அம்மாவாயிருக்கட்டும், அவர்களை போல ரூபத்தை மாற்றிக்கொண்டு தேடி வந்து நீயும் வா போகலாம் என்று அடிக்கடி சொற்பனத்திலே பயமுறுத்துகிற, சொற்பனத்திலே பயமுறுத்துகிற கெட்ட சொற்பனங்கள், பாம்பு கனவுகள், ஓ அவலட்சணமான தோற்றங்களுடன் வருகிற கனவுகள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த கெட்ட சொற்பனம் இனிமேல் வர முடியாது. அந்த தூக்கத்தை குலைக்க முடியாது, பயத்தை ஏற்படுத்த முடியாது. பாண்டு கட்டளை கொடுக்கிறேன். தேங்க்யூ லார்ட். இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.
பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.